ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் நான் லாஸ்ட் இயர் கோல் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி இந்த இயர் ஜுவல் எடுத்த மாதிரியே தங்கச்சியும் சேம் அதே ஸ்கீமில் ஜாயின் பண்ணி மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் பே பண்ணிட்டு இருந்தா. பட் 2 பேருக்குமே 2 months கிட்ட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மந்த் ஸ்கீம் மெச்சியூர் ஆனதும் அதுக்கேற்ற மாதிரி ஜுவல் எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால செலக்ட் பண்ணுறதுக்காக எல்லாருமே கூட போயிருந்தோம். நான் ஜிஆர்டியில் போட்டதுனால சேம் தங்கச்சியும் அவங்க தான் ஜாயின் பண்ணியிருந்தா. ரெகுலர் வியருக்கு செயின் எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த சேவிங் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நேத்திக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே சூப்பராக செயினும் எடுத்தாச்சு. சின்ன வயசுலேருந்தே இங்கே 2 பேருக்கும் எந்த திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் அப்பா அம்மா சூஸ் பண்ணுவாங்க. ஒரு வேளை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அன்றைக்கி சண்டை வரும். அதே மாதிரி எந்த திங்ஸுமே ஷேர் பண்ணிக்கவே மாட்டோம். எஸ்பெஷலி ட்ரெஸ்ஸுக்காக தான் அதிகமாக சண்டை போட்டிருக்கோம். என்னோடது நீ தொடாத, உன்னோடது நான் தொட மாட்டேன். அப்படியே தொட்டால் அன்றைக்கி அடிதடி சண்டை தான். பட் இப்போ ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. எல்லாமே இப்போ ஷேரிங் பேசிஸ் தான். எனக்கு உனக்கு அப்படிங்கிறது போய் நமக்குன்னு ஆயிடுச்சு. இதுதான் மெச்சூரிட்டியாக என்னன்னு தெரியல. பட் சிப்ளிங்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக சண்டை போட தானே செய்வோம். நாங்கள் ட்ரெஸ்ஸை தாண்டி அதிகமாக ரிமோட்காக சண்டை போட்டிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் சிப்ளிங்ஸ் கூட எந்த விஷயத்துக்காக அதிகமாக சண்டை போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.